வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க பாட்டுக்காரன். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். சந்தோஷமா இருக்கீங்க நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சத பண்ணிட்டு இருக்கீங்க நம்புறேன். இதை கேட்டுட்டு இருக்கும்போது உங்க முகத்துல ஒரு சின்ன சிரிப்போட நீங்க இதை கேட்டுட்டு இருக்கீங்க நம்புறேன். இன்கேஸ் இல்ல டல்லா இருக்கேன் அப்படின்னீங்கன்னா இந்த பாட்காஸ்ட் உங்களை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தும் நம்புறேன். அப்படியும் வேலைக்கு ஆகலைன்னா நான் நிறைய பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் போய் கேளுங்க. ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் எப்பவுமே நம்மளோட வெளிச்சத்தை நம்ம தான் தேடிக்கணும். நம்ம இருட்டுல இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இருட்டுல இருந்துகிட்டே இருக்கலாம். நீங்க எப்போ டிசைட் பண்ணி இல்ல இது எனக்கு போர் அடிக்குது, எனக்கு வெளிச்சம் வேணும்னு நீங்க வெளிச்சத்தை தேடிங்களோ அன்னைக்கு கண்டிப்பா வெளிச்சத்தை நீங்க சென்றடைவீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஓவரா கியான்லாம் கொடுக்குறேன். ஸோ இந்த பாட்காஸ்ட் வந்து ஸ்பெஷல். ஏன்னா இந்த பாட்காஸ்ட் பேசுற என்னோட கெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வெரி லாங் டைம் ஃப்ரெண்ட். வி மெட் த்ரூ ட்விட்டர். பட் ட்விட்டர் தாண்டி வி மெட் இன் பர்சன். நீங்க எங்க ரெண்டு ஃபேமிலிக்கும் எங்களை பயங்கரமா தெரியும். அண்ட் ஐ நோ her love for music is extraordinary. ஸோ நான் இன்னைக்கு காலையில சும்மா மெசேஜ் பண்ணேன், உஷா நீ எப்போ ஃப்ரீயோ சொல்லு, நம்ம ஒரு பாட்காஸ்ட் பேசலாம்னு. ஷி இமீடியட்லி செட் நான் இன்னைக்கே ஃப்ரீ, இன்னைக்கே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வெல்கம் டு மை ஷோ உஷா. Hi Sudhir, hi everybody who's listening to this podcast on Paatukaran. I know this guy for like almost 7-8 years now, and it's just that I think the connection that we have, அந்த கனெக்ஷனே வந்து மியூசிக்னால சினிமால தான் வந்தது. சினிமா பத்தி பேசிட்டு இருக்கும்போது இல்லாட்டி ஐ திங்க் இட்ஸ் யுவன் ஹூஸ் த ரீசன் மெயினா சொல்லுபடி அப்படி சொல்லணும்னா இட்ஸ் யுவன் சார். And we used to like jam on Yuvan sir's songs, and we used to like I think put lyrics. அவருக்கு வந்து சுதீருக்கு வந்து முன்னாடி when I know him, I don't think he is much aware of Telugu music as per se when we started talking, and I didn't know a single word in Tamil. இப்போ வந்து நான் தமிழ் பாட்டு புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து தமிழ் கத்துக்கிட்டேன் அப்படின்னா I think one of the main reasons for me to even pursue தமிழ் கத்துக்கிறோம் இல்ல நான் கத்து கொடுக்குறேன் உனக்கு, நீ வந்து அந்த முயற்சி வந்து நீ விடாம நீ வந்து நீ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு புஷ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா சுதீர் would be one of the main reasons when I was there in Chennai. So I remember நான் சென்னை வந்து 2016ல வந்தேன் ஃபர்ஸ்ட் டைம். ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஒரு படத்தை மார்க்கெட்டிங் பண்ணோம்னு சொல்லிட்டு என்னை சென்னை அனுப்பிச்சிட்டாங்க. அங்க வரும்போது எனக்கு ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியாது. நான் அங்க எந்த படத்துக்காக வேலை பண்றதுக்காக வந்தேனோ அந்த டீமுக்கு யாருக்குமே வந்து தமிழ் தவிர வேற எந்த மொழியும் அது தெரியாதா இல்ல அவங்க பேச மாட்டாங்களா எனக்கு இப்ப கூட எனக்கு கரெக்டா புரிஞ்சுக்க முடியல என்னால. சோ நான் போய் ஏதோ வளருவேன் அவங்க கூட ஆபீஸ் போயிட்டு அவங்க வந்து திருப்பி என்கிட்ட ஏதோ தமிழ்ல பேசுவானுங்க. எனக்கு வந்து இவங்க என்னடா சொல்றாங்க புரியலையே, நான் இப்போ இவங்க கூட என்ன சொல்லணும், எப்படி அது புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்லுவேன் அப்படின்னு ரொம்ப தயங்கினேன். அண்ட் தென் ஐ நோ அப்போ வந்து when I came to Chennai, I think in fact நான் வந்த அன்னைக்கு வந்து சுதீர் தான் எனக்கு வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து என்னை பிக் பண்ணி போனான். நான் எந்த ஏதாவது தங்குறேன் அங்க எப்படி போனோம் எதுவுமே எனக்கு தெரியாது. சுதீர் அண்ட் பரத்ன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பான். So both of them came to pick me up at கோயம்பேடு and we all went. நான் என்கிட்ட போய் ஆல்மோஸ்ட் அழுகுற மாதிரிதான், டேய் இவங்க என்னமோ சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் தமிழ் கத்துக்கணும்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து நவ் யூ டாக் யூ லிசன் டு மீ ஸ்பீக் இன் தமிழ், கொஞ்சம் இது வந்து தமிழ் மாதிரியே இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா சுதீர் அண்ட் பரத் அண்ட் த பாய்ஸ் ஹூ ஹெல்ப் மீ டு லேர்ன் தமிழ் இன் தட் ப்ராசஸ் கண்டெல்லாம் கேட்டிருப்பானுங்க அவங்க என் வாயில இருந்து. ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு, சுதீர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கான், மச்சி நீ வந்து தமிழ் கத்துக்க வேணா விட்டுரு, எப்படியும் இந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டா நீ திருப்பி ஹைதராபாத் போயிடுவேன், பரவாயில்ல நீ தமிழ் கத்துக்க வேணாம், நீ தமிழ் கொலை பண்ற அப்படின்னு சொல்லி என்ன கிண்டல் பண்ணிருக்காங்க என்ன. ஐ ஸ்டில் ரிமெம்பர். ஆக்சுவலா உஷா ஃபர்ஸ்ட் வந்து சொன்ன மாதிரி ஒரு படத்துக்காக தான் சென்னை வந்திருந்தாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு சுத்தமா தமிழ் தெரியாது. அண்ட் அவங்க தமிழ் கத்துக்கிற முயற்சியில தமிழை பயங்கரமா கொலை பண்ணிட்டு இருந்தாங்க, கருணையே இல்லாம கொலை பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நீ ஒழுங்கா தமிழ் பேசணும்னு ஆசைப்படுறானா தயவு செஞ்சு
நீ படம் பாரு, பாட்டு கேளு. ஈஸியா ஒரு லாங்குவேஜ் உன்னால கத்துக்க முடியும்னா வந்து கான்வர்சேஷனை தாண்டி வந்து இது பெட்டரா ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் ஹிந்தி அப்படிதான் கத்துக்கிட்டேன். எனக்கு வந்து நான் இங்க இருந்து பஞ்சாப் போகும்போது எனக்கு ஹிந்தி வந்து பேசிக்கா தான் தெரியும். சுத்தமா அது ஒரு 5% தான் தெரியும். பட் நான் பஞ்சாப் போயிட்டு 2 மாசம் ஸ்டார் கோல்டுல வந்து படம் போடுவாங்க. எல்லா படமும் பார்ப்பேன். 24 ஹவர்ஸும் படம் பார்ப்பேன். சோ அந்த கான்ஃபிடன்ஸ்ல போய் நான் வெளில பேசுவேன். எனக்கு பயங்கரமா வரும். சோ ஓகே, இது வந்து மியூசிக் அண்ட் மூவிஸ் ஒர்க் அவுட் ஆகும். நீ வந்து படமும் பாரு, பாட்டு கேளு. நமக்கு ஈஸியா உனக்கு இந்த லாங்குவேஜ் புரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னோம். பட் உஷா வந்து எங்க ஒரு 2.5 மந்த்ஸ் இருந்தான்னு நினைக்கிறேன். இந்த 2.5 மந்த்ஸ்ல ஒர்க் கான்வர்சேஷன் தாண்டி அவ படம் பாட்டு கேட்டே வந்து ஒரு 60% தமிழ் ஒழுங்கா பேச கத்துக்கிட்டா. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அவ வந்து சென்னை வரவே இல்லை ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். சும்மா வந்துட்டு ஒரு நாள் ஒர்க் அப்படின்ட்டு போயிடுவா. பட் இப்போ நான் உஷா கிட்ட பேசும்போதுமே வந்து நான் ரேண்டமா ஏதாவது ஒரு வார்த்தை 2 வார்த்தை தெலுங்குல பேசினாலும் அவ வந்து தமிழ்ல தான் பேசுவா. மேபி இங்கிலீஷ்ல நான் பேசணும்னு நினைச்சாலுமே அவ தமிழ்ல பேசும்போது ஆமா இவளுக்கு தான் தமிழ் தெரியல, நான் இதுக்கு இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் தமிழ்ல தான் பேசுவேன். பட் இன்னைக்கு இந்த ஷோ நான் பண்ணணும்னு நினைச்சதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் உஷாஸ் லவ் ஃபார் மியூசிக். ஏன்னா எங்க 2 பேரையுமே கனெக்ட் பண்ணது மியூசிக் தான். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஏதோ ஒரு ட்விட்டர் த்ரெட்ல வி போத் கமெண்டட் சேம் திங் அபவுட் ஒரு சாங். ஓய் பத்தி தான் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஓயோ ஆரஞ்சோ. அண்ட் அப்பதான் வந்து நினைக்கிறேன். அப்பதான் வி ஃபாலோட் ஈச் அதர் ஆன் ட்விட்டர் அண்ட் வி காட் டு நோ. ப்ரொஃபஷனலாகவும் சரி, பர்சனலாகவும் சரி, உஷா இஸ் அ வெரி டியர் ஃப்ரெண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் உஷா, இன்னைக்கு வந்ததுக்கு. I just want to ask you a few questions. Yeah, go on. So Usha, since you are the first guest, நான் ஒரு வேற லாங்குவேஜ்ல இருந்து ஒரு ஃப்ரெண்டு கூட பேசுறதுனால மஸ்ட் லிசன் தெலுங்கு ஆல்பம்ஸ் தான் நீ எதெல்லாம் லிஸ்ட் பண்ணுவ? ஐயோ, இப்படி டக்குன்னு கேட்டா இட்ஸ் லைக் வெரி டஃப் क्वेश्चन ஆச்சு. ஏன்னா ஒரு நம்மளா வந்து டெய்லி பட் நீ வந்து தமிழ் டப்டு தெலுங்கு ஆல்பம் சொல்லக்கூடாது. I want proper Telugu. ஓ அப்படியா? I think ஒரு பாயிண்ட்ல வந்து like when I was growing up, நான் வளரும் போது albums I listened to was தேவஸ்ரீ பிரசாத், மணி சர்மாஸ். ஒரு பாயிண்ட் அப்புறம் there was this phase where there was Chakri, Keeravani sir, and then S. A. Rajkumar, Koti. இதெல்லாமே I can't even list out like நீ பார்த்தா எனக்கு வந்து I have a tattoo which is a musical note. It was my first ever tattoo I've got done. I'll be like, now you can ask me இந்த கம்போசரோடது உனக்கு பிடிச்ச ஆல்பம் என்ன அப்படி கேட்டாலுமே I'll be like நான் ஒரு 10 ஆல்பம் சொல்லுவேன். அது வேற விஷயம். சரி, இப்ப நீ இத்தனை பேர் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கனால அவங்களோட டாப் 3 நீ கன்சிடர் பண்றதெல்லாம் சொன்னா நம்ம லிசனர்ஸ்க்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். Yeah, so I'll tell you, like before I list out their best albums or my favorite albums of them, there is one album which is very close to my heart. It is called Broche Varevurura. Yes. So Broche Varevurura is just like a 4-year-old album which has come out, which is composed by Vivek Sagar. நான் அந்த ஆல்பம் எனக்கு எவ்வளவு பர்சனல்னா, நான் அதை பத்தி ஒரு ஆர்டிக்கல் எழுதிருக்கேன். நான் சாய் பிஸ்கட்ல ஒர்க் பண்ணும்போது சும்மா ஒரு பிளாக் மாதிரி எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு இட் பிகேம் ஒன் பெரிய ஆர்டிக்கல். அது வந்து இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் எங்கேயும் போட முடியாம நான் சாய் பிஸ்கட் ஆர்டிக்கலாவே போட்டேன். ஆக்சுவலா எனக்கு அந்த ஆல்பம்ல தலுப்பு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நேச்சுரலா. such a beautiful song. Yeah, Vivek Sagar also comes from a band background. He used to run a band called Tape Loop. Correct. ரொம்ப ஒரு பேண்ட் சவுண்டிங்ல சிம்பிள் கிட்டார்ஸ் அண்ட் பெர்கஷன்ஸ் வச்சிருக்கும். சூப்பர் சாங், செமையா இருக்கும். சாரி டு இன்டரப்ட் யூ, கோ ஆன். Yeah, and the best part about the album itself, I think it has 8 songs or something. ஒரு பாட்டுக்கு இன்னொரு பாட்டுக்கு சம்பந்தமே இருக்காது. So like yeah, it's so எப்படி சொல்றது, like you said, there's so variety of songs in one album and every song will hit you hard. Like there was a time where I used to listen to that album every day. மொத்த ஆல்பம் அப்படியே லூப்ல கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் தூங்குவேன். அந்த அளவுக்கு
ஒரு பிடிச்ச ஒரு ஆல்பம் that is. In fact, that film itself is very personal to me. I have a tattoo which says Chalaname Chitramo Chitrame Chalanamo. It's a tagline of that film, and there's a song which is called Chalaname Chitramo Chitrame Chalanamo. It talks about life. It talks about where life takes you and everything, like, which is very adu vandu purinja you'll love it even more than every other song in the film. So therapy, if I have to go back to, like, okay, DSP was one of the main impact that I had when I was growing. DSP Mani Sir abdin sollirundala. So I think one album of Mani Sir which I love, like how which is still relevant to the current times. I don't think many people know about this album. It's called Chirunavuthu. No. Yeah. It's a Venu's film, and I think all the songs, most of the songs were written by Siravanan Saranthastu garu. Trivikram garu wrote the film, like the dialogue. He didn't direct the film. Yeah, he wrote the story and stuff like that. So I think on the album, I mean, there's a lot. There's Okkadu, there's Pokri, there's a lot of his albums. But for me, one album which is still relevant to the current times, lyrics paathalume, or the content itself, or the music, or the arrangements, everything. Chirunavuthu is one film which I listen to on loop, romba random. Like, ipo kuda oru paattu na potrundha. It's sung by SP Charan. It's called Ninala Monala Ledura. That means I am sure you understand, but now for the people who doesn't understand the language of your podcast, avangalkaga it's about how is it to love in the current times. Current times refers to the 2002. So this album came in 2002 or 2003. And we are in 2023. So with 23 now. So ipo kuda and the part kettalum, you will feel like it's so relevant to people who are falling in love, who are in love in this in today's times also. And like I told, there's so many other albums of Mani Sir, Okkadu, Pokri, and it just goes on. Like all Pawan Kalyan's albums, most of them, Balu, Godumba Shankar. So, and then there's this film of Balakrishna. It's called Chennakeshava Reddy. Okay. Even that songs are great. He's like amazingly done albums adellame. And there's one album of Nitin called Sri Anjaneyam. Adla there's one song. It's a very raunchy romantic song. It's called Poola Guma Guma. Okay. It's sung by Shreya Ghoshal. I think it's one of her like initial songs that she sung. For somebody who doesn't understand the word in Telugu or know the language, and Sitharama Sastry garu would have wrote it in a very deeper sense. கொஞ்சம் sophisticated language. ஆமா அதெல்லாம் அவங்க எப்படி பாடிருப்பாங்க தெரியுமா? So everything about the song is so good. ஆக்சுவலா ஸ்ரேயா கோஷலோட பியூட்டியே தான். அவங்க எந்த லாங்குவேஜ் பாடினாலும் லாங்குவேஜ் தெரியாம இருக்கும்போதும், ஃபார் எக்ஸாம்பிள் ஐ திங்க் செல்லமே செல்லம் என்ற ஐடியா, அந்த பாட்டுலாம் வந்து அவங்க பாடின ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் தமிழ் சாங்ஸ். லாங்குவேஜ் தெரியாதவங்க பாடின மாதிரியே இருக்காது. உச்சரிப்பா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அக்யூரேட்டா, ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். தமிழ் நல்லா தெரிஞ்சவங்க கூட அப்படி பாடுவாங்களான்னு டவுட் தான். ஸோ அந்த அளவுக்கு. ஆமா true. So, and then if you have to ask, like I told you, I can't just stop with one or two albums of any of these composers because they are a part of our entire childhood and adulthood. It's not just childhood. I think we have those songs, and even whatever they're doing now, we'll take them to our grave for sure. நமக்கெல்லாம் சந்தோஷம் வந்தாலும் பாட்டுதான், சோகம் வந்தாலும் பாட்டுதான், இன்ஸ்பிரேஷன் வேணும் அப்படின்னா பாட்டுதான், என்ன வேணாலும் பாட்டுதான் நமக்கு. So I think our day starts with listening to music and then ends with music. So I remember talking to Mani Sir about one of his albums that he's done. It's called Athanakkade. I think it's remade in Tamil. I don't know if this was remade in Tamil or it was a remake of a film in Tamil. கண்டிப்பா தமிழ்ல கூட இந்த மாதிரி படம் இருக்குன்னு நினைக்கிறேன். So Athanakkade படத்துல வந்து again it has like 6 songs or something. Every song is so well done. So one of those days when I was talking to Mani Sir, அப்பப்போ I text him on WhatsApp, I meet him, அந்த மாதிரி
இருக்கும். ஒரு வாட்டி when I asked them, so what is one of your albums where you thought it's going to reach like so many people but would have probably Didn't do didn't that. reach your Mm-mm. expectations அப்படின்னு மாதிரி. It's like Athanakkude album is one album of which I love to bits, and அது வந்து ரொம்ப it's so close to my heart when Mm-mm. I like. It's not like everything else is not close to that, but I think there's some special interest or liking towards the album அப்படின்னு நான் நினைக்கிறேன். Mm-mm. And if Actually you all didn't அத்தனோக்கேட listen to that தான் song, அதுதான் வந்து தமிழ்ல ஆதின்னு நினைக்கிறேன். I think Mm-mm. yeah. So entire album is so well done. Like I love those songs. Apparently it's one of his favorite album that he's composed. Mm-mm. நிறைய பேருக்கு அந்த ஆல்பம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். Like ஆமா ஆக்சுவலா Telugu itself, I நானுமே don't வந்து think not. எனக்கு அது வந்து ரேண்டமா அது ஆதியோட ஒரிஜினல் அதுன்னு தெரியும். பட் அந்த ஆல்பம் நான் கேட்டதில்ல. ஐ கோ ஆஃப்டர் திஸ் கண்டிப்பா கேக்குறேன். And then with respect to I think DSP, வருஷம் should top the list. Varsham is not. I mean, Varsham is not my most favorite அப்படின்னு சொல்லலாம். Okay. Okay. There's albums like Kalusukovalani, Mm-mm. which is Vaikirans. Mm-mm. And then, in fact, for me, Devi itself is a great album. Like, I love Devi album itself. Okay. And Bommarillu for that matter. I remember when பொம்மரிலு. Bommarillu came when I was 9th standard, okay? அப்பெல்லாம் நம்ம கிட்ட வந்து Walkman இருந்தது. Mm-mm. I think we are the only generation where we used to listen to music on a radio and then play a tape recorder or kutti Walkman, and then it became on CD man, disc man. ஆமா. அதுக்கப்புறம் வந்து குட்டி it was like the Pen drive players, ஆ. iPods. I think the evolution was great. Mm-mm. So பொம்மரிலு படம் வரும்போது நான் 9th class படிச்சிருந்தேன், and I used to have a Walkman. So study hoursல வந்து obviously can't take a Walkman and go out. Yeah. அடிச்சிருவானுங்க. Mm-mm. I used to have in the cassettes, you used to have the lyric sheets now. ஆமா. அந்த லிரிக் ஷீட் அப்படியே புக்ல வச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பேன் நான் வந்து. I used to have a lot of cassettes with me, okay? Mm-mm. அந்த பாயிண்ட்ல it was பொம்மரிலு. Mm-mm. சும்மா நாங்க வந்து அப்படியே உட்கார்ந்து 2-3 பேரு we used to sing those songs in study hours. Mm-mm. I just hope nobody who's from my school, who are my teachers would listen to this. Otherwise they'll come and they'll give me full ketta vaatu thittuvaanga, but it's okay. So that was the impact I think Bommarillu had on us at that point of time. இன்ஃபேக்ட் பொம்மரிலு the same impact வந்து தமிழ்லயும் இருந்துச்சு when they remade. அப்படியா? ஆமா ஆமா. ஆல்பமே வந்து ஐ திங்க் great album. எல்லா டியூனுமே அப்படியே ரீயூஸ் பண்ணிட்டாரு. பொம்மரிலுவும் சரி, நுவஸ்தோனே நுவஸ் அந்த படம் சித்தார்த் தண்டானா. ஆமா அது. அப்புறம் It's all done by Jayam Ravi in Tamil, no? ஆக்சுவலா மூணுமே ஜெயம் ரவி, மூணுமே தேவ்ஸ்ரீ பிரசாத். அண்ட் இதோட வருஷமோட ரீமேக்கும் மழை கூட ஜெயம் ரவி தான். கரெக்ட். ஆக்சுவலா மூணு படத்துலயுமே the same heroines repeated. மூணுலயுமே த்ரிஷா, வருஷம் அண்ட் வருஷமோட ரீமேக்லயும் த்ரிஷா, சாரி வருஷமோட ரீமேக்ல வந்து ஸ்ரேயா. யா சாரி. நீ வேற தமிழ் படத்தை பத்தி பேசுறா, நான் கரெக்ட் பண்ண வேண்டியா இருக்கு. இல்ல நான் ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன், எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. மாட்டினா பரவாயில்ல. But I think this one was the same hero. Nasan only did Tamil version of Amma and Tamil Amma, you know? ஆமா, எம் குமரன். பட் அது இட்ஸ் a different composer in Tamil. Yeah, no. நம்ம வந்து ஜெயம் ரவி ரீமேக் பத்தி பேசிட்டு டக்குன்னு தமிழ்ல வந்து எம் குமரன் வந்து ஸ்ரீகாந்த் தேவா பண்ணாரு. அச்சா, nice. அது I love that song. So when my mom calls me, you know, as in hello tune வந்து you can put different songs for ஒவ்வொரு காலருக்கும் டிஃபரண்ட் கலர். நீயே song comes when my mom calls me. Not the Telugu version, but the Tamil version. Like it's such a beautiful song. I love that song. Yeah, going back to DSP, I think there's பொம்மரிலுக்கு அப்புறமா எனக்கு வந்து அந்த அளவுக்கு பிடிச்ச இன்னொரு ஆல்பம் வந்து 100% Love. நல்ல ஆல்பம். Even the entire album of that also is great. And then there's a lot of films which I think whoever are listening to this podcast would not know of DSP because of various reasons. So there's one more album called Current. It's Sushant's film. Current album also is a very good album. Like எல்லா பாட்டு நல்லா இருக்கும். There's one song which is sung by Neha Basin, I guess. It's called Atunuve. Such a beautiful song that song is. இந்த மாதிரி
And then I think all this Gabbar Singh and all, it's unbeatable. அதெல்லாம் You still listen to them, அத்தாரிட்டிக்கு you இதாரி dance and yeah. இதெல்லாம் இருக்கு. And there's one more album. This again is in 2005-6 அந்த மாதிரி. ஜெகடம் பாட்டு கேள்விப்பட்டிருக்கேன். கேட்டிருக்கேன். That Jagadam entire album, I tell you, I think it's so trendy even after like so many years. It's been like 18 years since it's released, I guess. Such a great album, man. Every song is so good in that album. I think it's, and Khadgam, all those films, like people, I think there are good albums and all of that, but still nothing can beat ஆல்பமா that. வந்து plus I think we have better memories attached to அந்த நம்மளோட பெட்டர் மெமரிஸ் வந்து அந்த டைம் வந்து ஆல்பம்ஸோட அட்டாச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அது ஒரு இட் ஃபீல்ஸ் சோ குட் திரும்ப போய் அந்த ஆல்பம் எல்லாம் கேட்கறதுக்கு. Even Rocky, like there are a lot of films which could have gone wrong at the box office, but would actually have amazing album as a whole. In fact, abhi paatha, I think even Jagadam was a flop as a film. Nama, the film do. But then it's film is good, album is so good, it's just ridiculous. I don't know why it didn't do well at those times. Maybe it was way ahead of its times or whatever. ஆக்சுவலா மணி சர்மா பத்தி பேசிட்டு இருக்கும்போது நான் ஒரு ஆல்பம் ஆட் பண்ணணும்னு நினைச்ச மறந்துட்டேன், which is Kaleja. I love that album. கலேஜா இன்ட்ரோ சாங் வந்து இன்ஃபேக்ட் அந்த படம் ஓடல, the film bombed at the box office. எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். I love that film. I always wanted to see it in theaters. இப்ப எல்லாம் ரொம்ப ரிலீஸ் எல்லாம் பண்றாங்கல்ல படம். I was praying இந்த படம் ரிலீஸ் பண்ணுங்கடா. People will actually அந்த படத்தோட வீடியோ சாங்குமே எந்த பிளாட்ஃபார்ம்லயுமே இல்ல. It is not. அது பெரிய பஞ்சாயத்து. அத பத்தி நம்ம பேசினா இப்போ apparently producer in jail. Yeah, we actually I was doing at one point I was doing marketing for AMB Cinemas. So நாங்க வந்து மகேஷ் பாபு birthday, this was 3 years ago. இப்போதான் எல்லாருமே ரிலீஸ் எல்லாம் பண்றாங்கல்ல இங்க தெலுங்குல. ஆமா. அப்போ we thought we would release Kaleja in theaters just for one day. All 4 shows on Mahesh Babu's birthday. And we had an entire campaign ready for it. Okay. Cut pana, that producer was in jail. And to re-release or whatever, you have to take permission from the producer. Yeah, of course. And get the copy, all of that. So there was no way we could do that screening. So we had to do Dookudu at the end of Dookudu the day. Actually, Sam album. Yeah. Tamanukku ஒரு பெரிய பிரேக் இல்ல. His first film with Mahesh Babu. Yeah. ஆமா. அதுக்கப்புறம் Businessman immediately next வந்துச்சு. அதுலயுமே அந்த சாரோஸ்தா வந்து பெரிய ஹிட். ஆமா. Favorite albums of Keeravani Garu? Keeravani Garu, I think forever favorite should be Kshanam. Like I still listen to Kshanam and be like, it just transports you to one zone where you want to feel loved, you want to fall in love. அந்த மாதிரி ஆயிடும். And there's one more album, Bombay Priyudu. Okay, கேள்விப்பட்டதில்ல. So it's a Srikanth's album. Srikanth, I think there's Ramba. That's an album which is great, like செம்மையா இருக்கும். There's a lot of old albums of Keeravani sir. Okay, there's this film called Sitaramaya Garu Manavaralu where there's Meena in the film. I think I have a playlist of all these composers. Actually, நம்ம ஒன்னு பண்ணலாம். நீ இத அப்படியே சைடு பை சைடு நோட் பண்ணிக்கோ. நம்ம ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அத அப்படியே பொசிஷன் பண்ணிடலாம். We could do that. And then Aapad Bandhudu is one album of Chiranjeevi sir, as in of Keeravani sir for Chiranjeevi sir. Aapad Bandhudu and all is great. Like it came when we were born down 92. It's when the film released, I guess. எனக்கு ஏன் ஞாபகம் இருக்குன்னா, I know it's our date of birth அப்படிங்கறதுனால. ஆமா. So 30 வருஷத்துக்கு வந்த ஒரு ஆல்பம் is still can be your on the loop playlist. Contemporary. Such well done. கண்டிப்பா செம்மையா இருக்கும். And then there's a lot of other albums. There's Criminal of Nag sir. Criminal part, I think it's there in Hindi also, no? Yeah. Telusa Manasa
Yeah. తెలుసు ஆமாங்க. So all அந்த சாங் yeah. So it's all நிறைய ரியாலிட்டி ஷோஸ்ல கூட கீரவாணி போகும்போது அந்த சாங் பாடுவாரு. ஆமா ஆமா. And then இந்த மாதிரி நிறைய இருக்கு. And I think கீரவாணி சார் தவிர nobody could actually pull off anything to do with mythology or like devotional films அப்படின்னு வரும்போது I think he's the go-to person. Like nobody else can take that place to do justice to films like that. Annamaya இருக்கட்டும், ஸ்ரீராமதாசோ இருக்கட்டும். So yeah, so it's இதெல்லாம் நிறைய it's just like. And then he also had done like lot of family entertainment, family oriented films. Films. I think there's an album called it's a Ravi Tejas film, I guess. Ravi Tejas film. அது கீரவாணி சாரா இல்லைன்னு டக்குன்னு தெரியலையே. இட்ஸ் கால் ஒக்கராஜா ஒக்கரான்னு something like that. நமிதா and ரவி தேஜா இருப்பானாங்க ஒரு படத்துல. தெரியுமா அந்த படம்? இல்ல. I don't think you. ஒக்கராஜா ஒக்கராணி ஆக்சுவலா கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அது ஆக்சுவலா சக்கரின்னு நினைக்கிறேன். எஸ் சக்கரி அது. Not Kira. And there's this film called there's one album called Okariki Okaru of Srikanth, who's called Sriram in your Tamil, I believe. Ekkadunavamma இந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல. So Okariki Okaru is an album I think we should listen to. It's a great album, like you would love it. என்னோட introduction to Telugu. Yeah, என்னோட introduction to Telugu music happened only after Orkut. Orkutல வந்து there used to be a community called Telugu Films. அந்த Telugu Filmsல Telugu Cinema அந்த கம்யூனிட்டி பேர். அங்கதான் வந்து I met Dinesh Reddy, Deepak Reddy எல்லாருமே. So we were friends through that community. எனக்கு அப்பதான் வந்து ஆரஞ்சு வந்துச்சு, ஓய் வந்துச்சு ஃபர்ஸ்ட், then ஆரஞ்சு கேம். அப்பதான் வந்து தெலுங்கு ஆல்பம்ஸ் கேட்க ஆரம்பிச்சேன். அப்பவுமே அந்த லாஸ்ட் அந்த டைம் பீரியட்ல இருந்து ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி இருந்த பாப்புலர் தெலுங்கு ஆல்பம்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்கேன். I didn't explore for both of us. Like if you ask me about old like Tamil albums, எனக்கு வந்து தெரியற வாய்ப்பு கிடையாது. இப்போலாம் at least on the reels I keep listening to some old songs and then I go revisit. In fact, I didn't know Gilly album. Oh, தமிழ் வெர்ஷன் எனக்கு தெரியாது. தெரியாது. So I discovered this Arjunaravillu song வந்து recent அதா, ஓகேவா? Okay. Whenever I feel if I think my day is going a little dull, கொஞ்சம் ஒரு அந்த பூஸ்ட் அப் தேவைப்படுது அந்த மாதிரி நான் நினைச்சாலே I'll play Arjunaravillu. I'll put my AirPods, I'll put like blast volume, ஒரு 2 வாட் லூப்ல கேட்டா அப்படியே it feels like one rush in your body. ஒரு எனர்ஜி வந்து அந்த மாதிரி I'm sure நமக்கு வந்து நிறைய பாட்டு தெரியற வாய்ப்பே கிடையாது. ஏன்னா I've been listening to Tamil songs only for like 6 years now. Like or maybe less, 6 years max. அதுக்கு முன்னாடி I used to come to Chennai to see my Periyamma and Anna because he works there in Chennai. அப்போலாம் SS Music was the only channel where they play SS Music, Sun Music. Timelines மாதிரி பார்த்தா ஒரு பாயிண்ட்ல it was ஒன்னாலே ஆமா, which just keeps playing on loop. இந்த மாதிரி ஒரு சில ஆல்பம்ஸ் I know of. And in fact நான் தமிழ் படம் தியேட்டர்ல பார்த்து ஆரம்பிச்சதே when we all used to go watch films together. You, me and Bharat when I was in Chennai. அதுக்கு முன்னாடி எல்லாம் I think I only would have watched max வெஞ்சு போனா ஒரு 2-3 படம் இங்க ஹைதராபாத்ல பார்த்திருப்பேன். That too when they release here, அவ்வளவுதான். Otherwise I don't think, though I was though I'm still, I mean though I've been a Surya fan for quite some time, அதெல்லாமே தமிழ்ல பார்க்கல. I used to watch them the dubbed versions in Telugu. So I think it's the same for both of us. We only know music in the other language after a period. ஆமா. பட் இப்போ ரீசெண்டா வந்து I've been ரொம்ப சூஸியா போயிட்டு மணி சர்மா தமிழ்ல பண்ண பாட்டு தெலுங்குல இருந்துச்சுன்னா நான் அதை கேக்கிட்டேன். குடும்பா சங்கர்ல வந்து இந்த கண்ணு தான் கருத்தாச்சோட ஒரிஜினல் வெர்ஷன் இருக்கும். ஆமா ஆமா, it's a lovely song man. Love it. சோ அந்த மாதிரி எதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்தது சாங்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு I've been last 2 months I've been doing that. அப்பதான் ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. நிறைய இருக்கு. அது actually you can make a playlist with both the songs in the same playlist. ஆமா, ஆக்சுவலா அது ஒரு நல்ல ஐடியா. தமிழ் அண்ட் தெலுங்கு ஒரு கொலாபரேட்டிவ் பிளேலிஸ்ட் மாதிரி பண்ணிட்டு நீ தமிழ் ஆட் பண்ணா தெலுங்கு ஆட் பண்ற, அவ்வளவுதான். டன் டன். யா,
அண்ட் நீ சக்ரியோட லிஸ்ட் சொல்ல. Chakri sirs, I think one of my forever favorite should be Idiot. Idiot, Desamudru, all these albums are like it's out of the park only. The ball is. So, in fact, என் கிட்ட வந்து ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். It's called Chakri பாட்டில் விந்தம். நான் சும்மா ஒரு நாள் வந்து stripping on Chakri songs, I was like, I'll make a playlist of it. So there's this unexplored album called Bachi. Okay. Bachi எனக்கு தெரிஞ்சு பூரி சார மறந்துருப்பாரு. பூரி சார்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் இஸ் பாச்சி. Okay. It's ஜெகபதி பாபுஸ் ஃபில்ம். பாச்சி படத்துல வந்து ஒரு இன்ஃபேக்ட் நான் நேத்து தான் ஒரு பிளேலிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். I think Chakri has a lot of teasing songs like this. There's one song called Lakshmi Lakshmi in Bachi. Okay. Okay, it's about this guy chasing this girl to fall in love. It's a proper teasing song. It's a proper stalking song then. It's a proper stalking song, but it's such a interesting song. I think all the albums of Chakri sir with Ravi Teja in general are great. So there's Idiot, there's Ittu Shavani Subramaniam, there's Avunu Varadudra also is this one only, yeah? Amala? I'm sure you don't know about it. So there's this film called Avunu Varadudra Ishtapaddaru. Even that is an amazing album. It's again Chakri sir. And there's this one album of NTR. Andhra Wala நினைக்கிறேன். அதுல கூட வந்து I like 2-3 songs in that. And there's one film of Ravi Teja, okay? It's called Bhagirath. Okay. I think the padam is not avla hit and all இல்லன்னு நினைக்கிறேன். But great album. And then there's one album called Devadas. Devadas படத்துல வந்து I think it's Devadas Nagarjun Devadas தான சொல்ற. Not that Devadas. This is Ram Pochnan is Devadas. Okay. YVS Chaudhary sir is the director. It's come in 2000. I think it's Ram's debut film. Okay. In the albumல வந்து there's some 10-11 songs. Ram and Ilyana is the hero in the film. Okay. Some album, you should. Entire album is crazy. And then Neninte part நீ கேள்விப்பட்டிருக்கியா? Neninte is again Ravi Teja's film. Yeah. Puri sir. அதுல வந்து there's this one song which literally tells about everybody who's want to get into cinema, do anything in cinema, to become a director, actor, producer, whatever. It talks about how is to be in cinema in general. So and then there is this album of Gopi Chand called Golimar. Okay. Golimar is another favorite album of Chakri sir. இந்த மாதிரி நிறைய இருக்கு. இன்ஃபேக்ட் நான் வேணா உன்கிட்ட அந்த பிளேலிஸ்ட் ஷேர் பண்றேன். Chakri has done brilliant songs. Okay. So நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருந்தேன், like don't bring in Tamil dubbed Telugu albums into this list அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய இல்லையேடா. I didn't tell you any. இல்ல நீ சொல்லல. நான் தான் தெலுங்கு கிடையாது. Yeah. இல்ல நான் தான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லிருந்தேன். Now you have just 5 Tamil albums which sounds great in Telugu. அப்படினா நீ எது சொல்லுவ? 7/G is one. Okay. 7G is a bilingual. It's not a dubbed movie. So you can't count 7G. ஆமா. I always thought it's a Tamil film dubbed in Telugu. It is shot simultaneously in Tamil and Telugu. In fact, artist எல்லாமே different தான். Oh. Actually நீ AMAV சொல்லலாம். AMAV வந்து first made in Telugu and later remade in Tamil as Yaradi Movie. It's not dubbed wrong. It's not like a dubbing. Yeah, it's not. It's a remake. I think for me, one album which just blows my mind lyrically. I think all Rahman sir's albums in Telugu are great in general. But one album, I'm like, இவ்வளவு அழகா எழுத முடியுமா ஒரு பாட்டோட டிரான்ஸ்லேஷன் ஆர் தெலுங்கு வெர்ஷன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணது வந்து ஜீன்ஸ் படம் நினைக்கிறேன். So I have a friend whose name is Gokul, who's my DOP on the series we are doing. Gokul வந்து என்கிட்ட சண்டை போடுவா. He's like, it's the Tamil songs only are great lyrically. I'm like, dude, you should listen to the same songs in Telugu and then you should make this call அப்படின்னு சொல்லிட்டு, especially that Anbe Anbe song in Telugu, no?
Such beautiful lyrics, man. That album, that song has. ஓ So ஓகே. நான் that is ஆக்சுவலா one. தெலுங்கு வெர்ஷன் கேட்டதில்ல, பட் ஐ டெஃபினெட்லி கிவ் இட் a listen. Jeans, great album. In fact, Kadal Desam also in Telugu. But I think most of the Rahman sir's albums itself are done very well in Telugu, except for the recent ones. இப்போ வர பாட்டு தான் கொஞ்சம் ஏன்டா இவ்வளவு அசிங்கமா டிரான்ஸ்லேட் பண்றீங்க தெலுங்குல அந்த மாதிரி தோணுது. அண்ட் மின்னலே இஸ் an album which sounds beautiful in Telugu. Like every song, the entire album is great in Telugu. How about Paya? And Paya also. Paya extraordinary. I think a lot of Paya is great in Telugu. And I think there is one more album of Harris. ரெண்டு தான் சொன்னேனா இப்போ? இது ரெண்டு ஆல்பம் தான் சொன்னேனான்ற? இல்ல நீ நிறைய சொல்லிட்ட. Even நார்மலா இல்ல in Telugu is great. ஆமா. So I think அந்த டைம்ல தான் கொஞ்சம் சீரியஸா தமிழ் டு தெலுங்கு டப்பிங் எடுத்துக்கிட்டாங்க. Telugu was happening. 9, 10. ஏன்னா சிங்கம் was a blockbuster. For that matter. Yeah, சிங்கம் வந்து Yamudu. Even Aru also was great in Telugu. It's all songs are good in Telugu also of Aru. But Aruல வந்து Varna Mayram, man. Varna Mayram album in Telugu is beauty. Like it's just beautiful. எனக்கு ஒரு டவுட், ஆறுல இருக்கிற எந்த சாங் வந்து தெலுங்குல இருந்து இது பண்ணலையா? எல்லாமே ஒரிஜினல் டியூன்ஸா? I thought it's somewhere used in Telugu. No, Aru was dubbed in Telugu. Abdiye. Okay. All these from the dubbing versions only. No, Minna also is dubbed version of. I mean, it's Chelli in Telugu, but it's dubbing film only, you know. Yeah, I don't know how the songs sound from Telugu to Tamil when these films are dubbed in Tamil. But I think all albums I listed out now are great in Telugu. So Usha, இவ்வளவு நேரம் வந்து ஆல்பம் பத்தினா பேசியாச்சு. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ ஜெனரல் கொஸ்டின். டிட் என்னோட சஜஷன் ஆஃப் பாட்டு கேளு படம் பாரு டு கெட் டு நோ த லாங்குவேஜ் பெட்டர் ரியலி ஒர்க் ஃபார் யூ? It really did. So initially I think when you told me, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் அப்போ when like we were all trying to make it work for me in Chennai. In fact நான் வந்து 3 மாசம் இருந்தேன். இல்ல ஆக்சுவலி அங்க 8 மாசம் இருந்தேன். 3 மாசம் கிடையாது. I think I came there in like June or July. திருப்பி 2017 மார்ச்ல நான் திருப்பி ஹைதராபாத் போனேன். ஐ மீன் வந்தேன். ஓகே. சோ எனக்கு வந்து அது எந்த அளவுக்கு ஹெல்ப் ஆயிடுச்சுன்னா, ஐ திங்க் ஆல்சோ த பீப்புள் ஐ கெப்ட் மீட்டிங் நோ. சோ அப்பதான் ஐ யூஸ் டு மீட் ஆல் இவங்க எல்லாம் லிட்டராட்டிஸ், அபிஷேகா இருக்கட்டும், கௌஷிகா இருக்கட்டும், இவங்க எல்லாம் அப்பதான் நான் மீட் பண்ணிட்டு இருந்தேன். சோ இன்ஃபேக்ட் படம் பாக்குறது பாட்டு வாஸ் ரொம்ப லாங் ஷார்ட் ஃபார் மீ. அட்லீஸ்ட் எந்த வார்த்தை அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா பாட்டை புரிஞ்சுக்கிறது அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு இருந்தா. பட் நிறைய பாட்டை கேள்விப்பட்டு இருந்தா. லைக் ஐ யூஸ்ட் டு லிசன் டு லாட் ஆஃப் சாங்ஸ் இன் தமிழ் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். சோ எனக்கு ஐ திங்க் ஃபார் மீ ஏன் அது வந்து ஐ எம் ஷோர் இதே ஒரு சஜஷன் நீ நிறைய பேருக்கு கொடுத்திருப்ப. நிறைய பேர் வந்து உங்ககிட்ட வந்து எனக்கு தமிழ் கத்துக்கொடு அப்படின்னு கேட்டிருப்பானுங்க. எனக்கே வந்து so I go to office every day. So I sit in center. Vidya sits on my right and Kranti sits on my left. Okay. So half of my friends now who are there in like in the current times also பாதி பேர் வந்து தமிழ்காரங்க தான். ஓகே. அது எப்படி ஆச்சு? நிறைய பேர் வந்து நம்ப மாட்டாங்க இந்த பொண்ணு தெலுங்கு பொண்ணு அப்படின்னா. லைக் வாய்ப்பே கிடையாது. இவன் எப்படி வந்து தெலுங்கு பொண்ணு மாதிரி இருக்கா, இவ தமிழ் அந்த அவ்வளவு அழகா தமிழ்நாட்டுல பொண்ணுங்க அந்த மாதிரி பேச மாட்டானுங்க, இவங்க அவ்வளவு அழகா பேசுறானுங்க, there is no chance that she's Telugu, she's Tamil person who knows Telugu அப்படின்னுவானுங்க. I'm like நம்புங்கயா, நான் தமிழ் பொண்ணு கிடையாது அப்படின்னா சொல்ல வேண்டிய ஆயிரம். ஓகேவா? So for me I think why I didn't stop pursuing தமிழ் கத்துக்கிறது அப்படின்னா, அங்க இருக்கும்போது தமிழ் கத்துக்கிட்டு இருந்தா ஐ used to do interviews if you remember. கௌதம் சார் கூட பண்ண, வெங்கட் பிரபு சார் கூட இன்டர்வியூ பண்ண, இதெல்லாம் I used to do. I remember how all even these people were such a big support. அப்படி ஏன் நான் இப்போ சொல்ல போறேன், வெங்கட் பிரபு சார் கூட வந்து நான் இன்டர்வியூ பண்ணப்போ வந்து he had Chennai 28 2 ரிலீஸ் அந்த பாயிண்ட்ல.
So I called him. He gave time for an interview. I went there. And then அவர் வந்து நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன், நான் இப்ப தமிழ் கத்துக்கிட்டு இருக்கேன் சார். ஒரு 4 மாசம் தான் நான் இங்க வந்துட்டு 4 மாசம் தான் ஆச்சு. மை தமிழ் ரொம்ப கேவலம். இப்போ நீ போய் அந்த இன்டர்வியூ பார்த்தா சிரிச்சிருவேன். எப்ப அந்த பொண்ணு இந்த மாதிரி இப்ப தமிழ் பேசுது அப்படின்னு. சோ அவர் என்ன பண்ணாரு, டு மேக் மீ ஃபீல் பெட்டர், ஹி டோல்ட் அப் இன் தி இன்டர்வியூ இட்செல்ஃப், இந்த பொண்ணு வந்து தெலுங்கு பொண்ணு, தமிழ் பொண்ணு கிடையாது, தமிழ் கத்துக்க ட்ரை பண்றானுங்க. சோ இன்டர்வியூ கூட வந்து she tried to do it in Tamil. தப்பா பேசினா மன்னிச்சிருங்க அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு இன்டர்வியூ ஸ்டார்டிங்ல. சோ ஐ ஹேட் ஆல் மை ஃப்ரீடம் டு இன்ஃபேக்ட் put everything in the Tamil that I know at that point of time. And for me, I think the way Tamil songs sound, no, it just it's very soothing to hear in general. Okay. அந்த மாதிரி நீ பாட்டு கேட்டும் போது எனக்கு வந்து லிரிக்ஸ் ரொம்ப முக்கியம். Like when I listen to any song, for me, if I don't understand the song, it doesn't connect to me. So even after I came back, if you remember, நம்ம எப்ப பார்த்தாலுமே அப்போலாம் it was not this perfect, maybe it was still a little mokka only, but I still used to make sure that I talk to you in Tamil. Phone பண்ணா தமிழ்ல தான் பேசுவோம், தமிழ் பாட்டு பத்தி பேசுவோம். I used to ask you, இந்த பாட்டுக்கு என்னடா அர்த்தம், இந்த வேர்ட்னா இது இந்த வார்த்தைக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு நான் நிறைய வாட்டி உங்ககிட்ட கேட்டிருப்பேன். So for me, I think one song which wanted me to understand the language, தெரியுமா, one song which was like visually பார்க்கும்போது ரொம்ப கியூட்டா இருக்கே, இதுக்கு என்ன அர்த்தமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் என்ன இன்ட்ரிக் பண்ணது வந்து லேசா லேசா படத்துல வந்து ஏதோ ஒன்று ஒரு பாட்டு இருக்கும். ஆமா. So ஏதோ ஒன்று பாட்டு, when you watch it visually, it's so cute, that song. எனக்கு ஒரு பாயிண்ட் அப்புறம் வந்து the second சரணம், I guess, வெண்ணிலவை பூவாய் வைப்பேனே, all that, those lines, எனக்கு வந்து டேய் வெண்ணிலா தெரியுது, பூவு தெரியுது, அது அந்த சென்டென்ஸ் ஒரு சென்டென்ஸா என்ன மீனிங் அப்படின்னு தெரியாம இருந்தது. So things like this, I think, just made me intrigued to understand the songs more. That's when I started pursuing it harder. Tamil கத்துக்கிட்டு தான் ஆகணும், at least to understand the lyrics of the songs I listen to. Okay. And I think it's such a weird way to learn a language, but that's what helped me. Okay, Usha. Yeah. Thank you so much for your time. Thank you so much for joining us. Thank you so much for making me a part of the podcast. It's a pleasure, and it's always great to talk to a friend, and that too about something which you love, which is music and cinema. I think it's great. Yeah. Okay, Usha. So நம்ம ஒரு collaborative playlist பண்ணா, ரெண்டு playlist, ஒன்னு வந்து essentials of Telugu and இன்னொன்னு வந்து தமிழ்ல இருக்கிற அதே பாட்டு தெலுங்குலயும் இருக்கு. So அந்த லிஸ்ட்டுமே நம்ம பண்ணலாம். டன் பண்ணலாம். Yes. Okay, Usha. Thank you so much. அந்த playlist எப்ப வெளிய வரும்னு தான் தெரியாது, ஆனா கண்டிப்பா பண்ணுவோம். சீக்கிரம் பண்ணிடலாம். டன். ஓகே. இவ்வளவு நேரம் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச தெலுங்கு பாட்டு பத்தி நீங்க கேட்டிருக்கலாம், இல்ல சுத்தமா ஐடியாவே இருந்திருக்கும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இதை வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் டு தெலுங்கு மியூசிக்கா தான் நான் வந்து பண்ணணும்னு நினைச்சேன். அண்ட் தட் இஸ் வாட் வி டிட். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கூடிய சீக்கிரம் இன்னொரு எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன்.